பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இக்காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கர்த்தரை சேவிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அவரை துதிக்கிறவர்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறார், கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வோடு வாழ்கிறவர்கள் ஒரு தவறையும் செய்ய துணிமாட்டார்கள். அவர்களுடைய இருதயம் தேவனுக்கு பயந்து இருக்கிறபடியினாலே பாவத்தை வெறுத்து தன்னை நீதிமானாக பரிசுத்தமுள்ள ஆத்மாவாக காத்து கொள்ளப்படுவார்கள். உலகத்திற்கு ஒளியாய் நாம் இருக்க வேண்டும். நாம் துதிக்கிற தேவன் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் அவர் ஒளியிலே பின்பற்ற வேண்டும். அவர் ஒளியிலே நிலைத்திருக்க வேண்டும். இருளிலே நடவாமல் நாம் ஜீவ ஒளியை அடைந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நினைவோடு வாழ்ந்து வருவார்கள். பொல்லாங்கன் ஆகிய சாத்தான் இருளிலே தான் பலவிதமான பாவங்களை செய்ய, பலவிதமான அநியாயங்களை அக்கிரமங்களை செய்ய துணிந்து செயல்படுவான். அப்படியாக தனக்கேற்ற மனிதர்களை அவன் தேர்ந்தெடுத்து கொள்வான். எந்த மனிதர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவர்களை சாத்தானுடைய சிநேகிதர்கள் என்று சொல்ல முடியும். சாத்தானுடைய சிநேகிதர்கள் இயேசுவை நேசிக்க முடியாது. இயேசுவின் ஒளியிலே வாழவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருளிலே வாழ்கிறதை தான் விரும்புவார்கள். அப்பேற்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே மன்றாடி, ஆண்டவரே, இருளிலே வாழ்ந்து பலவிதமான பாவ கரையிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்முடைய ஒளியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. அவர்களின் மனம் திரும்பும்படியான தவறுதல்களை உணர்ந்து அதை விட்டு உம்மை நேசிக்க, உம்மை துதிக்க இப்பேற்பட்ட இருதயத்தை நீர் இருளிலே வாழ்கிறவர்களுக்கு கொடுத்தருளும்படியாய் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக சூரிய பிரகாசிக்கக்கூடிய காட்டிலும் அதிக பிரகாசமுள்ள ஜீவியத்தையும் பாக்கியத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். அந்த சூரிய பிரகாசத்தை காட்டிலும் மேலான பிரகாசம் எங்கு இருக்கும் என்றால் பரலோக ராஜ்யத்திலே. இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள மற்ற மனிதர்களை ஒளியிலே கொண்டு வர நாம் பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களுக்காக பரிதபித்து தேவனிடத்தில் மன்றாடவும் நாம் இன்று முதற்கொண்டு அந்த நல்ல ஒரு செயலை தேவனிடத்தில் கேட்டு பெற்று பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அவர்களை ஒளியின் பிள்ளைகளாக வாழ நாம் ஒரு துரும்பாக, ஒரு தூணாக, ஒரு கருவியாக பயன்படுவோமா? ஆமாம், அப்படி பயன்பட வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அதை காட்டிலும் மேலான மகிமை நமக்கு வேறு எதுவும் இல்லை. இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. இந்த நாளையும் கூட சந்தோஷமான நாளாய் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறதற்காக இம்மட்டும் 1000 நாட்களை நீடிக்க செய்து எங்களை மனமகிழ்ச்சிக்குள்ளாக நிரப்பின தெய்வமே உமக்கு நன்றி என்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியமுள்ளவர்களாக நிலத்திற்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுடைய ஜீவியம் உண்மையான கிறிஸ்து ஜீவியமாய் காணப்படட்டும். மகிமுள்ள நாமத்தினாலே
என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளும் பரம தந்தையே என்று நாம் இந்த விண்ணப்பத்தை முடிப்போம். ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.